உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஒரு காலத்துல உன்னை ரிஷிக்காக நாங்க செலக்ட் பண்ணிருக்கலாம். ஆனா இப்போ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்க. எனக்கு என் பையனோட உயிர் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். அண்ணி எல்லாரும் ஓவரா போயிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றத கேளுங்க. ரிஷி தான் என்னோட உயிருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப ரிஷிக்கு ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோட இருக்க மாட்டேன். என்ன அண்ணி? போதும். இவ்வளவு வருஷமா பாசமா அவனை எதுக்காக வளர்த்த? எவ்வளவு ஒருத்தி வந்து தன்னோட காதல் அன்புன்னு வாய்க்கு வந்ததை உளறி அவன் உயிரை எடுக்கிறதுக்காக அவன் வளர்த்த. நீ நினைக்கிற மாதிரி நடக்க விட மாட்டேன். So don't. மலிஷ்கா, don't. என் பையனோட வாழ்க்கையில விளையாடுறத விட்டுடு. தயவு செஞ்சு என் மகனை என்கிட்ட இருந்து பறிச்சிடாத மலிஷ்கா. அந்த உரிமையை நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பையன் உங்க யாருக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உங்களால அவன் உயிர் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என் பையன் வேணும். உயிர் போயிடணும். ஒன்னும் ஆகாது ரிஷிக்கு. எதுவும் ஆகாது. நம்ம ரிஷிக்கு ஒன்னும் ஆகாதுமா. ரூம் நம்பர் 8ன்னு சிஸ்டர் சொன்னாங்க. சிஸ்டர், எஸ், இந்த ICU நம்பர் 8 எங்க இருக்கு? நேரா போயிட்டு ரைட்ல போங்க. தேங்க்யூ. ஆனா நீங்க இங்க பாருங்க மேடம், நீங்க தைரியமா இருங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. கடவுளோட ஆசீர்வாதத்தால எல்லாம். நீங்க தான் மார்க்கேஷ தோஷம் அது இதுன்னு சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு வரீங்க. உங்களுக்கு ஆன்ட்டிய பத்தி தெரியாத அவங்க மாடர்ன் வேர்ல்டுல வாழறவங்க. அவங்களுக்கு இந்த பஞ்சாங்கத்தை காட்டி நீங்க தான் ஏமாத்துறீங்க. இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். இந்த மார்க்கேஷ் டிராமாவை விடுங்க. இதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு ஏமாத்து வேலை ஆண்டி. இத நீங்க நம்பாதீங்க. சரி, இது செவ்வாய் கூட கிரகம் தானே இருக்குல்ல. மனுஷால அந்த செவ்வாய்க்கே போயிட்டு வந்துட்டாங்க. ஆனா நீங்க எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு வரீங்க? இதெல்லாம் பிளடி ஜஸ்ட் கிரகம் தான், வேற எதுவுமே கிடையாது. இட்ஸ் நதிங் ஆண்டி. சரி, நீங்க என்ன சொல்றீங்க? ரிஷிக்கு மார்க்கேஷ் தோஷம் இருக்கிறதால தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. சரி ஆண்டி, அந்த பேங்க்ல ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. எல்லாரோட உயிரும் ஆபத்துல இருந்தது. அதோட அங்க காட்ஸ் இருந்தாங்களே, அவங்க பாவம் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அவங்களுக்கு மார்க்கேஷ தோஷம் இருந்ததா? அதனாலதான் அவங்க செத்து போனாங்களா? அக்கா, நீங்க என்ன பண்ற? நான் நல்லா இருக்கேன். தெரியும், நீ நல்லாதான் இருக்க. டாக்டர் உனக்கு இத கொடுத்துட்டாங்க. வீட்டுக்கு போலாம். அக்கா, டாக்டர் ஒன்னு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. நீ இன்னைக்கு விடுதலை ஆயிட்ட. வீட்டுக்கு போலாமா? வா. சரி, போகலாம். ஒரு விஷயம் சொல்லு. இன்னைக்கு வரைக்கும் மார்க்கேஷ தோஷத்தால ரிஷிக்கு ஆபத்து வந்தது. அப்ப லட்சுமி தானே காப்பாத்தினா? சொல்லு. அவளுக்கு அப்போ காயம் ஏற்படலையா? அந்த நேரத்துல அவ கஷ்டப்படலையா? சொல்லு. லக்ஷ்மி, லக்ஷ்மி. ராணு, நான் சொல்றத கேளு. ராணு, நில்லு. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவ ரிஷியை பார்க்க போறானா? பார்த்துட்டு போட்டமே. போகட்டுமா? அந்த பையனுக்கோ வேற ஒரு பொண்ணுக்கோ அஃபேர் ஓடிட்டு இருக்கு. இவளை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டி இருக்கான். ஆனா இவ அவனை பாக்குறதுக்கு போறாளே. அவங்களுக்கு தான் மான மரியாதை ஒண்ணும் கிடையாது. ஆனா இவன் நம்ம பொண்ணு தானே, ரத்த சம்பந்தம் இருக்குல்ல. நம்ம மரியாதை என்ன ஆகும்? நான் பார்க்க விட மாட்டேங்க. நீ ஏன் இப்படி இருக்க ராணு? பாவம், அவளை எப்ப பாரு தொலை பண்ணிட்டே இருக்க. அவளே ரிஷியை பார்க்க போறேன்னு சொல்றானா? யோசிக்காம போவான்னு நினைக்கிறியா? அவளை தேவையில்லாம தொலை பண்றதை விட்டு, இல்லனா ஓ மரியாதை தான் கெட்டு போகும். எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிப்ப. அப்படியா? அவ என்ன அவமானப்படுத்துவாளா? நான் நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். என் வீட்டுல தின்னுட்டு அங்க போய் பல்லி இழிப்பாளா? நான் தடுப்பேன். நீங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு லட்சுமி ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். அவங்க வேணுமா இல்ல நான் வேணுமான்னு. இங்க பாரு, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன். சின்ன விஷயத்த பேசி பெருசாக்காத. அப்படி பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நானா பேச்சு வளர்க்கறேன்? உங்களுக்கு என்ன பைத்தியமா? அந்த காலத்துல இருந்தே நடக்குது, இப்பவும் நடக்கும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் ஏன் மகா யுத்தம் நடந்தது? மரியாதைக்காக, கௌரவத்துக்காக. ஏன்னா அவமானம்னா அதர்மம். நான் இந்த அதர்மத்தை நடக்க விட மாட்டேன். என்னால முடியாது. ராணு, அது மகாபாரதம். போதும், நிறுத்துங்க. போதும், ரொம்ப பேசுறீங்க. அதோட கௌரவர்களும் பாண்டவர்களும் கசின்ஸா இருந்தாங்க. ஆனா இங்க உங்க சொந்த அண்ணனோட பொண்ணு இருக்காளே, அவ உங்களுக்கும் பொண்ணு மாதிரி ரத்த சம்பந்தம் இருக்கு. அவளுக்காக நான் பிளட் ரிவரை ஓட விடுவேன். அப்படின்னா ரத்த வெள்ளம் மகாபாரதத்தை நடத்தி காட்டுவேன். இங்க இந்த ஊர்லயே. யூ ஜஸ்ட் பே வாட்ச். ராணு, ஆண்டவா. ஓ வாவ், நல்லாதான் பேசுறீங்க. எல்லாரையும் நல்லா ஹிப்னோடைஸ் பண்றீங்க. நோ வண்டர் எல்லாரும் உங்க பேச்சுல மயங்கி ஏமாந்துட்டாங்க. மலிஷ்கா, நோ ஆண்டி, கம் ஆன். அவரை பாருங்க, கதை மேல கதை விட்டுக்கிட்டே இருக்காரு. அண்ட் ஐம் நாட்
இன்ட்ரெஸ்டட். இந்த மார்க்கேஷ தோஷத்தை பத்தி நீங்க எதுவும் பேசாதீங்க. என்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. நான் தான் சொன்னல, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க ஒரு மனசு வேணும். அதோட மூளை நல்லா அமைதியா ஐயோ இருக்கும். ப்ளீஸ், நீங்க பெரியவங்க, அதனால தான் நான் உங்களுக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓவரா பண்றது நீதான் மலிஷ்கா. நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்க. கிரண், உன் பொண்ணுக்கு புரியவை, இவர்கிட்ட இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இவரு பெரியவர் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கு நல்லது ஆனா, செய்யணும். ஆண்டி- அவரை அவமதிக்கிறது எங்களை அவமதிக்கிற மாதிரி. ஆண்டி, நீ எதை நம்புற எதை நம்பல அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஆனா இவர் என்ன சொன்னாலும் அதை நாங்க முழுசா நம்புறோம். எங்களுக்கு அவர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால எதை பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பேசு. இல்லனா நான் லிமிட்டை கிராஸ் பண்ணி பேசுவேன். அதை உன்னால தாங்க முடியாது. போதும் நீலம், ஸ்டாப் இட் ப்ளீஸ். நீ மல்லிஷ்கா கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இவ நம்மளுடைய மல்லிஷ்கா. இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு உனக்கே நல்லா தெரியும். ஏன்னா என் பொண்ணு உன் பையனை தான் லவ் பண்றா. இவ பண்ற லவ்க்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்காத. அதோட மல்லிஷ்கா மட்டும் இல்ல, ரிஷியும் லவ் பண்றத பாத்துருக்கேன். நீ எல்லாத்தையும் பாத்துருக்கணும். ரிஷி ரியாக்ட் பண்றத பாத்துருக்கணும். அவன் பிஹேவ் பண்றத பாத்துருக்கணும். மல்லிஷ்கா கொஞ்சம் அப்செட் ஆனாலும் சரி. எனக்கும் எல்லாம் தெரியும். ரிஷி இவளை காதலிக்கிறதும் இவ அவனை காதலிக்கிறதும் எனக்கு தெரிஞ்சதுதான். இந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ஆண்டி, நான் நான் என்ன பேசிட்டு இருக்கும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாது. எனக்கு ஏன் ரிஷியோட லைஃப்ல லக்ஷ்மி மறுபடியும் வரணும், அவ்வளவுதான். லக்ஷ்மியும் ஒன்ன மாதிரியே தான் ரிஷிய லவ் பண்றா. என் மகனோட உயிரை அவ காப்பாத்தி இருக்கா. அதுவும் எங்க கண்ணு முன்னாடியே பல முறை காப்பாத்தி இருக்கா. தான் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகும் கூட அவ ரிஷியோட உயிரை காப்பாத்தி இருக்கா. இவர் சொல்றது எல்லாமே சரிதான். எப்பெல்லாம் லக்ஷ்மி வந்து ரிஷியோட உயிரை காப்பாத்தினாலோ அப்பெல்லாம் அவளும் காயப்பட்டிருக்கா. அவளுக்கும் அடிபட்டிருக்கு. அவ பல முறை ரிஷியோட உயிரை காப்பாத்திட்டு வர்றா. இவன் ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. அவ ஜாதகத்துல இருக்கிற சக்தியால மட்டும்தான் என் பையன் ரிஷியோட உயிரை காப்பாற்ற முடியும். அவளால மட்டும்தான் என் பையனோட தோஷத்துல இருந்து அவன் உயிரை காப்பாற்ற முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவ ஜாதக பலனாலதான் ரிஷியோட உயிரை காப்பாற்றப்படும்னு நமக்கு தெரியும் தானே. அதனால தானே கல்யாணம் பண்ணோம். ரிஷியோட ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அதுல இருந்து அவளை காப்பாற்ற முடியும்னா அது லட்சுமியால மட்டும்தான் முடியும். அதனால தானே லட்சுமிய மருமகள் ஆக்கிக்கிட்ட. என்னைக்கு கூட லக்ஷ்மி தானே ரிஷியோட உயிரை காப்பாத்துனா பார்த்தல. எங்க எல்லாருக்குமே ஒண்ணு பிடிக்கும். ஆனாலும் நாங்கெல்லாம் உறுதியா இருக்கோம். எங்க எல்லாருக்கும் ரிஷியோட உயிர் தான் முக்கியமானது. அதை தாண்டி எங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீ அவசரப்பட்டுட்ட மலிஷ்கா. ஒரு வருஷம் வரைக்கும் தானே இது நீடிக்கும். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவனே லட்சுமி டைவர்ஸ் பண்ணிருப்பான். அதுக்குள்ள ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.